வணக்கம் நண்பர்களே. குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் மிக நீண்ட காலமாகவே இந்த பிரச்சனை ஒரு வடிவமாக உருவெடுத்து பல சமுதாய மக்களை பாதித்து வைத்திருக்கிறது. இதில் சாதிய குறியீடுகள் எல்லாம் இல்லை. ஒரு சிறுமி அந்த வயது 10, 15, 20, ஆனால் சிறுமிகள் என்பதை ஒரு செக்மெண்ட்டாக தான் எடுத்துக்கிறேன். பொதுவாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என்பது வேறு. இந்த சிறுமிகள் பாலியல் குற்றங்கள் என்பது குற்றம் என்பதை விட பாவச் செயல் என்பதை அறியாத ஒரு சமூகம் இங்கு வளர்ந்திருக்கிறது. இது ஒரு பாவச் செயல். தன்னை காத்துக்கொள்ள, தன்னை தாக்க வருகிறவர்களை எதிர்த்து துணிந்து நிற்க இயலாத, உடல் வலிமை இல்லாத, சிந்தனை அளவில் அவர்களுக்கு பயம் மட்டுமே கொண்ட ஒரு சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்வது என்பது எத்தனை பாவகரமானது என்பதை கூட அறியாத ஒரு சமூகம் இங்கு வளர்ந்திருக்கிறது. யாருடைய குற்றம்? அங்கு சமுதாய குற்றங்களையும் நீங்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சில அவலங்களையும் நடத்தி பாருங்கள். பெற்றோருடைய குற்றம் என்பது ஒரு பக்கம். பெற்றோர் இப்படி இதுக்கு பொறுப்பாவார்கள். ஒரு பையனை, ஒரு ஆணை வளர்க்கும் பொழுதே எப்படியாவது ஒரு சிறுமிகளை நீ துன்புறுத்தி விடு என்று சொல்லி வளர்ப்பார்களா என்று கேள்வி கேட்பவர்களுக்கு ஒரே ஒரு சங்கதி சொல்லுகிறேன். ஒரு பெற்றோரும் ஒரு ஆசிரியரும் மிக அதிக நேரம் இந்த ஆண் பையனிடம் செலவிடும் நேரம் அதிகம். இவர்கள் கூர்ந்து உற்று கவனித்தால் அவனுடைய நடவடிக்கைகள், அவன் பார்வைகள், அவன் நோக்கும் விஷயங்கள் ஒரு நாளில் ஏதோ ஒரு இடத்தில் வெளிப்படும். அவன் ஒரு நாளில் ஏதோ ஒரு இடத்தில் வெளிப்படும் அந்த குமிழி, நான் அடிக்கடி என்னுடைய வீடியோக்கள் எல்லாவற்றிலும் கூறுகிறேன், அந்த குமிழி, நீர்க்குமிழி போன்ற அந்த எண்ணத்தை உடனடியாக உடைத்தெறிய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இது மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். ஒரு மனிதனின் குணாதிசயம் அல்லது ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய உளவியல் தாக்கங்கள் இன்னொரு மனிதனுக்கு அப்படியே இருக்கும் என்று சொல்ல இயலாது. அதனால்தான் ஒரே குற்றத்தில் இந்த சட்டங்களும் கூட வித்தியாசமான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. காரணம், குற்றம் ஒன்றுதான். ஒரு சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்வது குற்றம் ஒன்றுதான். ஆனால் இந்த குற்றங்கள் நடைபெற்ற இடங்களை பொறுத்து, வயதை பொறுத்து, வேறு சில காரணிகளை வைத்து இந்த தீர்ப்புகள் மாறுகின்றன அல்லது குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள். இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. இப்படி சட்டங்கள் சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, அவர்கள் சரியில்லை, இவர்கள் சரியில்லை என்று நாம் நாம் காரணிகளை ஆய்வு செய்கிறோம் அல்லது ஆராய்கிறோம் அல்லது விளம்பரத்திற்காக பொது வெளியில், டொமைனில், ஸ்ட்ரீமில், மீடியாவில், சேட்டலைட் மீடியாவில் அல்லது இந்த ஊடகங்களில் நாம் வாதங்கள் செய்கிறோம். அறிவார்ந்த கருத்துக்களை சொல்வதாக நினைத்து கொண்டு அபத்தமான விஷயங்களை பேசுகிறோம். ஆனால் இதை விவாதித்து தீர்க்க வேண்டிய விஷயம்தான் என்பது இருந்தாலும் கூட பொதுவெளியில் அல்ல. பொதுவெளியில் இதை விவாதித்து நீங்கள் தீர்வு காண இயலாது. காரணம் என்னவென்றால், பொதுவெளியில் இருப்பவர்கள் பொதுவான காரணங்களை தான் சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட குற்றத்திற்கு, அந்த குற்றம் நடைபெற்ற சூழலிற்கு, அந்த பையன் வளர்ந்த சமூக சூழல், அவனுடைய அன்றாட கவனிப்புகளை அவதானிக்க தவறிய பெற்றோர், ஆசிரியர்கள், இதில் எல்லோரும் பங்கேற்க வேண்டும். குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட வேண்டும். இங்கு ஏன் இந்த குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்கிறார்கள் அல்லது சட்டத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள் என்றால், அங்கு பெற்றோர்களும், இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்களுக்கு அந்த உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இதை குறித்து நான் தனியாக வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். ஏதோ பரபரப்புக்காக நான் வீடியோ வெளியிடலை. எல்லா தரப்புகளும், எல்லா தளங்களையும் நம் சமூகத்தில் சுற்றி நடக்கிற பொருளாதார தளம், நம்முடைய சமூக உணர்வுகள், அரசியல் தலைவருடைய தனிப்பட்ட குணங்கள் எல்லாத்தையுமே ஆய்வு செய்கிறோம். ஆனால் இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் மட்டும்தான், என் வீடியோக்களை பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஆக இந்த சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தல் என்ற இடத்தில் நாம் ஆராய வேண்டியது பொதுவெளியில் அல்ல, தனிப்பட்ட முறையில் உளவியல் காரணங்களை ஆராயுங்கள். மிக உன்னிப்பாக ஆசிரியரை விசாரியுங்கள். நான் குற்றவாளியை அறிவிங்கள் என்று சொல்லவில்லை. அங்கே என்ன பிரச்சனை வரும்னா, எங்களுக்கு போதிய ஆசிரியர்கள் இல்லை, அல்லது இந்த பையன்களை நாங்கள் கண்டித்தோம்னா எங்களுக்கு சட்டம் வேறு விதமாக எங்களை தண்டித்து விடுகிறதுன்னு அந்த பொறுப்பில் இருந்து அவர்கள் நகர்வதற்கான நியாயமான காரணங்கள் கூட இருக்கிறது. ஆனால் விசாரியுங்கள், குற்றவாளிகளாக அல்ல, சாட்சிகளாக. இந்த சாட்சிகளுடைய விசாரணை அடுத்து இன்னொருவருக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். தொடர்ந்து உன்னிப்பாக அந்த பையங்களை கவனித்து ஒரு ரிப்போர்ட் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், அதை ஒரு மனநல மருத்துவர் பார்த்தாருன்னா, அல்லது சாதாரண இல்லை, மற்ற மனநல மருத்துவம் அல்லாத கிளினிக்கல் அந்த மருத்துவர்கள் பார்த்தார்கள் என்றால், இதற்கு என்ன விதமான மருந்து மாத்திரைகளை தான் சரி பண்ணணுமா அல்லது வேறு ஏதாவது கவுன்சிலிங் மூலமாக உளவியல் ரீதியாக சரி செய்யலுமா என்று நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தீர்வை விட்டுவிட்டு பொது வெளியில் இதை விவாதமாக்குவதும், அதை ஒரு பேசு பொருளாக்கி
தங்களுடைய சேனலை வளர்த்துக் கொள்வதுமான போக்குகள் என்பது நிச்சயம் சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு தீர்வாக அமையாது என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து சேனல் பாருங்கள். அடுத்தடுத்த வெவ்வேறு தளங்களில் நான் வாதித்த வீடியோக்களில் வருகிறது பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி.